எடி அடி வாங்க போற பாரு. என்ன நீ வாங்கிக்க மாட்டியா? எத்தனை பால் வச்சுட்டு இருக்கல்ல, போனை கேட்டுட்டே இருக்க. ஆளை பாரு ஆளை. சோறு ஒரு ரூபாய் வாங்க வேணான்ற. நானும் எவ்வளோ நேரமாக தான் சாப்பிட்றேன்னு படுத்திட்டு இருக்கது உன்னை. சொல்கிறத கேட்க மாட்டியா? எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன், இடி மணி ஆயிடுச்சு, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு. நானும் அரை மணி நேரமாக அது உக்காந்துருப்பேன்டி. நீ இந்த பாலெல்லாம் வேணாங்கிற, ஃபோன் மட்டும் வேணும் வேணும் வேணும்னு அடம் முடிச்சிட்டு இருக்க. என்ன பழக்கம் இது பாப்பா? சாப்பிடு பாப்பா. ஃபோனை கேட்டுட்டே சும்மா சாப்பிட்றியா இல்லை அடி போடவா? சொல்லு முதல்ல அதை. அப்படி செஞ்சாதான் நீ சரிப்பட்டு வருவேன்னு நினைக்கிறேன். எந்த பிள்ளையாவது இப்படி தான் ஃபோனை கேட்டுகிட்டே இருக்குமா? ஏன்னா நீ இந்த வயசுலேயே ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுவேங்கிற அளவுக்கு இருக்கிற. காலெல்லாம் ரொம்ப மாறி போச்சு. வெளியில் தூக்கிட்டு போனாலும் அழுது கத்துற, ஃபோன் கையில் வேணுன்ற. வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு விளையாட்டு ஜாமான் கொடுத்து சாப்பாடு ஊட்டினாலும் முடியாதுங்கிற சாப்பிட. என்னதான் பண்ணணுங்கிறன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு. ஏன்னா அப்படி பண்ணுறியோ பாப்பா? வாங்கிக்க போறியா என்ன? இங்கே பாரு. ஏய் ஒன்னதாண்டி, உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். ஏன்டி அடம் பண்ணிகிட்டே இருக்க? என்னடி அமுதா பிள்ளையே ரொம்ப நேரமாக திட்டிக்கிட்டே இருக்க? எதுக்கு தான் அப்படி திட்டிகிட்டே இருக்கேனே தெரியல. பாவம்ல. ஏம்மா? ஆமாம், உங்கள் பேத்தி ரொம்ப நல்ல மனசி. அவளை திட்டாமல் அப்படியே கொஞ்சம் சொல்கிறீங்களாக்கும். சாப்பாடு ஒரு ரூபாய் சாப்பிடல. இங்கே பாருங்க, நான் போட்டுட்டு வந்த சாப்பாடு அப்படியே இருக்குது. கூழ் மாதிரி தானே நல்லா கிண்டி கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஏன் அதை கூட சாப்பிடக்கூடாது அவங்க பேத்தி? ஒரு ரூபாய் வாங்கலாத்த. நீங்களே பாருங்கள், நீங்கள் ஊட்டி விட்டு பாருங்கள். அதெல்லாம் வேணாம், எனக்கு ஃபோனு தான் வேணும்னு எப்படி குறுன்னு பார்த்துட்டு இருக்குன்னு. ஃபோனை நான் இந்த பக்கம் தான் ஒழிச்சு வச்சுருக்கேன். ஆனால் அப்படியே வளைச்சி வந்து ஃபோனை எடுத்துகிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணணுன்னே தெரில. சாப்பிட்றதுக்கு நான் பெரும் பாடாக இருக்குது. ஒவ்வொரு நேரமும் கையில் ஃபோன் கொடுத்தா வாங்கிக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போவே இந்த வயசில் இப்படிலாம் அடம் பண்ணிட்டு இருந்தா என்ன செய்கிறது? நீங்களே சொல்லுங்கள். அதான் கடுப்பாக இருக்குது, உட்காந்துருக்கேன். நீங்கள் வேணால் ஊட்டி விட்றீங்களா? அப்படி பாவிங்களா, அந்த காலத்துலலாம் நாங்கள் பிள்ளையில தூக்கிட்டு போய் அங்கிட்டு இங்கிட்டு உட்கார வச்சு அழகாக ஊட்டி விட்டுட்டு இருப்போம். அப்புறம் நிலா சோறுன்னு காமிச்சு நிலா ஊட்டிகிட்டு இருப்போம். மரம் செடி கொடி காக்கா குருவி புறான்னு நாய் நத்தன்னு எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இந்த அதுக்கு ஒரு ரூபாய் உனக்கு ஒரு ரூபாய் அதுக்கு ஒரு ரூபாய் அப்படி சொல்லி அழகாக ஊட்டுவோம். இந்த காலத்தில் என்னென்னா அங்கிட்டு தூக்கிட்டு போனாலும் அழுகுதுக்க, கையில் வச்சுட்டு ஊட்டினாலும் அழுகுதுக்க. நிலாவாது உலாவாது எதுவும் பார்க்குறது கிடையாது. ஃபோனை கொடுத்தா போதும். அந்த ஃபோனில் பொம்மை ஒன்று கிக்கி கக்க கேங்குது. அதுகளுக்கு என்ன தான் புரியுதோ தெரில. ஆனால் நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த பொம்மையில் சூட்டி டிவி அப்படிங்குது, சூ டிவிங்குது. என்ன கதைனே தெரிய மாட்டேங்குது. அதை பார்த்துக்கிட்டு கிக்கேங்குதுங்க. நம்ம ஏதாவது பேசினா கூட சிரிக்க மாட்டேக்கு. அந்த ஃபோனில் என்னத்தை தான் ஊற்று பார்த்துட்டு எடுக்க விட தெரில. அது ஃபோனு மாற்ற தெரியுதும்மா. இம்புட்டு வயசாகிடுச்சு. இந்த ஃபோனை கொடுத்தீங்கன்னா நான் என்ன ஒன்று கூட தெரியாது எனக்கு. என்னடா அதுன்னு நோண்டி தடவிட்டு அடப்பேன். ஆனால் அந்த பாக்கிங்க எப்படி தான் தெரியுதுன்னு தெரில. கேமு விளாடவும் அதை பண்ணவும் இதை பண்ணவும் அம்பட்டும் தெரியுதுடி. என்ன நினச்சிங்க இந்த காலத்து பிள்ளைங்களை பற்றி? அத்தை நம்மளாம் வேஸ்ட்டு இருக்கிறதே. அதுங்களாம் படு விவரமாக இருக்குதுங்க. எப்படி தான் எனக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு வயசு கூட இல்லை ஆகலை உங்கள் பேத்திக்கு. அது பண்ணுற கூத்த பாருங்கள். 8-9 மாதம் தான் ஆகுது. அதுவா அது சோறு திங்கிறதுக்கு ஃபோன் கொடுத்தா தான் சோறு திம்பேங்குது. இந்த கதையை போய் எங்கே சொல்ல? அம்மா அவங்க அப்பா வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது. என்ன 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 ஆண்டிகளா சாமி, நீங்களாச்சும் உன் பிள்ளையாச்சு. எப்படி உங்கள் பிள்ளைக்கு சோறு ஊட்டிக்கல எனக்கு தெரியாது. என்னால் முடியாதுப்பா. என்னால் இதுக்கு ஒரு வாய் கூட ஊட்டுறதுக்கு முடியாது. நீங்களே ஊட்டிக்கோங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. ஏண்டா தங்கம், அம்மா உன் மேலே இம்புட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஏன் நீ சாப்பிடலையா என்ன? இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நீ வச்சுக்கிறது ஏமா? அத்தியிலத்த அவங்க அப்பா பார்த்தா நான் அப்போ ஒரு சின்னுக்கு அழுக. என்னத்துக்கு தான் அழுகிறாளோ தெரியல. இப்போ மட்டும் ஒரு அழுகையை பாருங்களே. சரியான ஆளாக தான் இருக்கா. நல்லா நடிக்கிறாத்த அவங்க அப்பாவை பார்த்துட்டு. ஆமாடி, உன் பிள்ளை நல்ல நடிப்பு தான். எப்படி தான் அப்படி தான் நடிக்குதே எனக்கு ஒன்றும் புரியலப்பா. நல்ல நடிப்பு தான் நடிச்சிட்டு இருக்குது. ஆமா அத்தை, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னம்மா நடிக்கிறாம்மா சாமி. ஏய் ஆட நீ வேற அமுதா, சும்மா பிள்ளையே மொழி வச்சுக்கிட்டு பிள்ளை சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கு? யாருங்க இந்த ஃபோனை கொடுத்தா மட்டும் ஒரு வாய் உள்ளே போகுது. இல்லைன்னா ஃபோன்லாம் வேணாமா? அந்த பால்லாம் வச்சு விளையாடக்கூடாதா? 2-3 பந்து தானே கிடக்கு. அந்த விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாடக்கூடாதானே? எப்படியே ஊட்டி விடுவே இல்லை. கையில் ஃபோன் கொடுக்கணுங்குதுங்க இந்த வயசுல. என்னன்னு கேளுங்க. ஏம்மா என்னம்மா இது? அம்மா நீ இன்னமும் ஃபோன் கொடுத்து தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா? அப்படியா? அப்படியா சொல்லு. என்ன அமுதா நீ பிள்ளை மேலே ஏதாவது போய் பிராடு சொல்லிட்டு. பிள்ளை அப்படி சொல்லவே இல்லை போல. நான் சமத்து போல் அழுதுட்டு உட்காந்துருக்கேன் என்னை பார்த்ததும். அந்த அளவுக்கு பிள்ளையை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுருக்கா இல்லை? சொல்லு, அந்த அளவுக்கு திட்டி இருக்க தானே? அதனால தான் என்னை பார்த்துட்டு இப்படி அழுகுது பாவம். ஏம்மா
நீ அதான் அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி விட்டுறது இல்லையா? அமுதா தான் குண்டு தக்காளி மாதிரி இருந்துட்டு நடக்க கூட முடியல போல. என்ன அப்படிதானே? இங்க பாருங்க, என்ன வேணாலும் நீங்க பேசிக்கிடுங்க சொல்லிட்டேன். ஆனால் அந்த குண்டு தக்காளி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நம்ம அந்த உடம்ப பத்தி கேலி கிண்டல் பண்ணாலே நமக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. சாதாரணமா பேசுங்க சொல்லிவிட்டேன். அது என்ன குண்டு தக்காளி, என்ன குண்டு தக்காளிலாம் நடக்க முடியாதா? ஏன் நடக்கவே இல்லையா நான்? ஏன் நடந்து ஒரு வேளை கூட பார்க்கவே இல்லையா நான்? ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. குண்டு தக்காளி, குந்தாணி, குத்திக்கடலு இதெல்லாம் என்னங்க பேச்சு? நான் என்ன வேணும்னா நான் இல்லை உங்களை விட நான் கூட சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்களே தானே பார்க்குறீங்க, உங்களை விட கம்மியாக தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது என்ன குண்டு தக்காளி? நிறைய அப்படி குண்டானா சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்களே பார்க்குறீங்க தானே. எனக்கு என்ன வேணும்னே உடம்பு இப்படி இருக்கணும்னு ஆசையாக என்ன? இல்லை இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அது இதுன்னு வாங்கி கொண்டாந்து போட்டு தள்ளுறீங்களா எனக்கு? அதெல்லாம் தின்னுட்டு பெருத்து போக. என்னமோ ரொம்ப தான் பேசுகிறீங்க சொல்லிவிட்டேன். இனிமேல் குண்டு தக்காளி அதுன்னு கூப்பிட்டீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் லாஸ்ட்டு. பாவண்டா அவளை போய் வம்பிழுத்துட்டு இருக்கேன் பாரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது இனிமே. அமுதா, இனிமே சொன்னானா என்கிட்ட சொல்லு, ஒரு வழி பண்ணிடுறேன். ஆமா அத்தை, நீங்கள் சொன்னால் மட்டும் உடனே கேட்க போகிறாரு பாரு. சரியான ஆள் தான் இவர் மட்டும் பூசணிக்காய் மாதிரி இருந்துக்கிட்டு என்னையே சொல்லுவார். என்ன பூசணிக்காயா? எங்கே வந்து சண்டை எங்கே முடியுது பாருமா. பார்த்துக்கோ, நான் பூசணிக்காயா? நாங்கள் மட்டும் குண்டு தக்காளி, நீங்கள் மட்டும் பூசணிக்காய் இல்லாமல் அப்புறம் என்ன? ஓவரா போயிட்டு இருக்க அமுதா. என்ன 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 ஓவராக போகிறாங்க. நீங்கள் மட்டும் என்ன வேணாலும் பேசலாம். உங்கள் பிள்ளைக்கு சோறு ஊட்டாட்டி போங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவங்க மேடை உங்களை விட நல்லா பெரிய ஆளாக தான் இருப்பாங்க போல். அப்பா பரிதானே அப்புறம் பிள்ளையும் இருக்கும். என்னத்த சொல்ல, இவங்க மேடத்துக்கு நான் ஃபோன் கொடுத்தாதான் இவங்க சாப்பிடுவாங்களாம். அப்படி ஒன்று இவங்க மேடத்துக்கு ஃபோனை கொடுத்து நான் சாப்பாடு விட்டுன்னு அவசியம் இல்லை. அப்போனாச்சு பிள்ளையாச்சு, சோத்தை ஊட்டினா ஊட்டாட்டி போய்கிட்டே இருங்க. நமக்கு தெரியாதுப்பா. போடி, இப்போ பாரு என் பிள்ளைக்கு நான் எப்படி ஊட்டுறேன்னு மட்டும். டே வீராப்பா பேசாத. அப்புறம் அவன் மவளுக்கு ஒத்த சோறு நீ ஊட்ட முடியாது. அந்த பிள்ளைக்கு அவள் என்னென்னமோ பண்ணி ஊட்டி பார்த்துட்டு அது சோறே வாங்க மாட்டேக்கு. போனை கொடுத்தா தான் சாப்பிடுவேன். இந்த வயசில் அடம் பண்ணிட்டு இருக்கு. ஒழுங்கா பார்த்து வள பொம்பளை பிள்ளை. இப்போவே அடக்கி வளர்ந்து பாரு. ஏம்மா, அது 8 மாதம் 9 மாதம் தாம்மா ஆகுது. இப்போவே அது என்னத்தம்மா அடக்கு, அதுக்கு என்னம்மா தெரியும்? சின்ன பிள்ளைங்கன்னா அடம்பிடிக்க தான் செய்யும். அப்படி இப்படி மாற்றி தான் பேசணும். இவளுக்கு ஒன்றும் அதெல்லாம் தெரிய மாட்டேக்கு. கோவம் மட்டும் உருட்டுன்னு வருது. ஏம்மா, இதுவும் பேசுவார். இதுக்கு மேலே போச்சு அந்த மனுஷன்ட்ட இன்னைக்கு இருக்கிறதுக்கு. நான் எந்திரிச்சு போகிறேன். இல்லைன்னா எனக்கு பொல்லாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காரு. சே, பிள்ளைய ஒரு நேரம் வச்சு பார்த்தா தானே, மேட்சாக தானே தெரியும் அதோட வழி என்னன்னு. அதெல்லாம் எப்படி தெரியும்? பேச்சு மட்டும் பார்த்தா வக்கனையாக பேசிகிட்டு இருப்பார். சப்பா முடியலை சாமி. பிரியா எங்க? ஏண்டி ஏன் அவளை கேட்குற? ஆமா, அது என்னது கட்டப்பை? சும்மா தான் கேட்டேன். பிரியா எங்கன்னு சொல்ல. நீ சொல்லுடி, எதுக்கு அவளை கேட்குற? அது என்ன கட்டப்பைன்னு கேட்டேன். மா, அது ஒன்றும் இல்லை, நீ சொல்லுமா. ஏன் அவளை கூப்பிட்டு தான் சொல்லுவியா? என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா? இல்லைம்மா, அவளுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால தான் அவளை கூப்பிட்டு சொல்லலான்னு சொல்கிறேன். உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? பிரியா வந்தோன்னே நீயே பாரு. அவளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறியா? அவளுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அப்படி இருமா ஒரு நிமிஷம். பிரியா பிரியா, பிரியா எங்கடி போன? எங்கம்மா? குழந்தை ஸ்கூல்ல விட போயிட்டாளா? அவன் எங்க விட போவா? உன் தம்பிக்காரன் தான் விட போவான். அங்கிட்டுதான் வீட்டுக்குள்ள எங்காவது உட்காந்துருக்கும். ஏமா அவன் இன்னும் உனக்குமே போலையா? லூஸ் மாதிரி பண்ணாதம்மா, பாவம் தானே அவ என்னதான் இருந்தாலும். பிரியா, நீ இந்த வந்துட்டேன். வா பிரியா, சீக்கிரம். வீட்டுக்குள்ளதான் இருப்பா போலமா. வா வா, ஒரு சும்மா தான் கூப்பிட்டேன். வா, மெதுவாவே வா, வேமா வந்துடாத. எங்கிட்டு வலிக்கி கிளிக்கி விழுந்துடாது. என்னடி அது? கேட்டா சொல்ல மாட்ட போல. இருமா, அவ வந்ததும் நான் காமிக்கிறேன், நீயே பாரு. அனி, பிரியா எங்கடி போன? அனி, கொல்ல பக்கம் கண்ணுகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருந்தேன். அதான். என்ன நீ? இந்தா. என்னது இது? ஹை சாரி. அனி, யாருக்கு? எனக்கா? ஆமா, உனக்கு தான். எப்போ நீ எடுத்தீங்க? மூட்டை வேற வந்தா பார்த்துக்க. ஏமா, புது மாடல் சாரியா வந்திருக்கு. இப்போ வந்த சாரீஸ் எல்லாமே புது மாடல். எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாக. அப்புறம் நான் 4 எடுத்தேன். சரி, உனக்கு 2 போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். 4 சாரி இருக்கு. ஐயோ, 4 சரியா? ஆஹா, ஒரு சாரி சோஃபா மேல வச்சாக்குல வந்துட்டேனே. சரி 3 சாரி இருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. ஏன் நீ எனக்கு எடுத்துட்டு வந்தீங்க? இருக்க சாரீஸே கட்ட முடியல. சூப்பரா இருக்கு இந்த பட்டு சாரி, ஸ்டோன் வச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் எடுத்தேன். பாரு, நீ உனக்கே பிடிக்கும். டிசைனர் சாரியாவது எடுத்துருக்கலாம். துமுறை பாரு, இவளுக்கெல்லாம் சேலை இவ எதுக்கு எடுத்துட்டு வந்து தரா? இவளுக்கெல்லாம் ஓவர் திமுறை தான். எவ்வளோ திமிரு இருந்தா அவளுக்கு போய் இவ சேலை எடுத்துட்டு வந்து தருவா. அண்ணே, நீ குக்கர் ஆஃப் பண்ணாம வந்துட்டேன். சாதம் வச்சேன், ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவா. விசில் வந்துட்டு. போ, குழஞ்சிடாம. ஆமா, நீ உங்க தம்பி கொன்று வர. அப்புறம் நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன். பாத்தியா, சாரி தான். பாத்தியா, சாரி தான் எடுத்துட்டு வந்தேன். தெரிஞ்சு போச்சா? அடியே, நான் பெத்த மவளே, வாரப்பெல்லாம் எம்மா இந்த பால்கோவா, எம்மா இந்த அதிரசம், எம்மா அது இதுன்னு எனக்கு தீனி வாங்கிட்டு வர்றவ, எம்மா இந்த சேலை உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு வாங்கிட்டு வர்றவ, இன்னைக்கு என்னடி அதிசயத்துக்கு அவளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற?
என்னடி நடக்குது இங்க? ஏண்டி அவ என்னமோ உனக்கு எடுத்து தாராளா? சொல்லுடி, அவ என்னமோ உனக்கு எடுத்து தாராளா? அவ கடைக்கு போனா அவ மட்டும் தானடி லாத்திக்கிட்டு வாரா, உனக்கு எதுவும் தாராளா? ஏண்டி நீ அவளுக்கு எடுக்கிற? மா மாய் முறியா? யாருக்கு எடுக்கிறேன்? நம்ம பிரியா தானே, ஏன் தம்பி பொண்டாட்டி. அவளுக்கு நான் எடுத்து கொடுக்காம யார் எடுக்கிறது? அவ முன்னாடிலாம் கடைக்கு போனால் என்னைய தான் கூட்டிகிட்டு போவாளே. இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் கடைக்கு போகிறதே இல்லை. வீடுமா ரொம்ப பேசாத சரியா? நல்ல புது புது டிசைன் சாரியாக வந்துருந்துச்சு. சரி அவளுக்கும் 2 எடுத்துகிட்டு போகலாமேன்னு நினச்சி தான் வந்தேன். ரொம்ப பண்ணாத. நான் ரொம்ப பண்ணுறேனா? உனக்கு என்னை பார்த்தா அப்படி தாண்டி தெரியும் நான் ரொம்ப பண்ணுற மாதிரி. பார்த்துக்கலாம்டி பார்த்துக்கலாம். அடப்போமா, சும்மா எதையாவது பேசிகிட்டு இருப்பேன். ஆமாம், உனக்கு பொறுக்காதே. அவளுக்கு என்னமாவது வாங்கி கொடுத்தா அவ மேல உள்ள கோவம் இன்னுமா உனக்கு போகல? அப்படி என்ன அவ பண்ணிட்டான்னு பெருசா கோவப்படுற பாவம். அண்ணி என்னாச்சு? அத்தை கூட சத்தம். நீ சும்மா இருமா. அது கிடக்கா? நீ சேலை பாரு, நல்லா இருக்க. சரி அண்ணி, சாரி சூப்பர். நல்லா இருக்கா பிரியா? ஐயோ, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல, நானும் செலக்ட் பண்ணவே நினச்சிட்டு இருந்தேன். வீடியோ காலில் கூட ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சாரீஸை காமிக்கலாம், உனக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லுவேன், அப்புறம் அந்த டிசைன்ஸ் எடுத்துக்கலாம்னு நினச்சேன் பிரியா. ஆனால் வீடியோ கால் அந்த டைம் எனக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. என்னமோ தெரியல, நெட்வொர்க் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல பிரியா. சரி ஓகே, அவளுக்கு டேரெக்டாக போயிட்டு நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே வந்துட்டேன். பார்த்துக்கோ. நல்லா இருக்கா? என்ன அண்ணி பார்த்து எடுத்திருக்கீங்க. இதில் நான் இதை எடுத்துக்கட்டும். எனக்கு ஒரு சாரி போதும் அண்ணி, இந்த ப்ளூ போதும். ப்ளூவா? ஏய், உனக்கு 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 எடுத்துக்கோ. இதில் இல்லைனா 3 கூட வச்சுக்கோ. சனிக்கிழமை வாக்கில் அந்த அண்ணனை வர சொல்லியிருக்கேன். இன்னும் புது மாடலாக டிசைன்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து நான் எடுத்துக்கிறேன். இல்லை இன்னும் புதுசாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஓகே, உனக்கு எடுத்து தரேன். ஐயோ அண்ணி, நீங்கள் வேற சும்மா சாரீஸ் எல்லாம் நமக்கு எதுக்கு? எனக்கு இதில் ஒன்று போதும், நீங்கள் 2 வச்சுக்கோங்க. சரியா? 2 எடுத்துக்கோடி. இல்லைனா சரி, எனக்கு அந்த ஸ்டோன் சாரியில் ப்ளூ எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த ஆரஞ்சு க்ரீன் இருக்குல்ல, ஆரஞ்சு வித் க்ரீன், அது ஓகே. சரி, 2 ஓகேவா? எனக்கு இந்த ஆரஞ்சு நான் எடுத்துக்கோவா? இந்த ரெட்டு. இது 2 ஒரே டிசைன் தான், அதனால் நான் ப்ளூ எடுத்துக்கிறேன், நீங்கள் ரெட் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சுன்னா சேமாக 2 பேரும் இதே சாரீ 2 பேரும் மேட்சிங்காக கட்டிக்கலாம். நீ ஆத்தாடி ஆத்தா, மேட்சிங்கு போடுற அழுவோ மேட்சிங்கு. என் மவக்காரியை தூக்கி போட்டு மிதிக்கணும் எனக்கு வர்ற கடுப்புக்கு. அவ்வளோ துமுறு அவளுக்கெல்லாம். இவளுக்கெல்லாம் சேலை எடுத்து கொடுக்கணும்னு இவளுக்கு என்ன விதியா என்ன? இவளுக்கு போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அனி, உங்க தம்பி வந்தோன்னே நான் காமிப்பேன். காமிப்பிரியா? இருங்க, நீ சாதம் வடிச்சாச்சு, பொரியல் மட்டும் செய்யணும். சாம்பார் வச்சுட்டேன், சாப்பிட்டுட்டு போகலாம் நீ. சரி பிரியா, நான் மெதுவாகவே தான் போவேன், சாப்பிட்டுட்டு போகிறேன்.